சபை என்றால் இது கல்வி சிறந்த தாய் நாடம்மா. ஒரு பெண்ணாக பிறந்தவருக்கு ஒரு கட்டி வீட்டுக்கு சென்றால் கணவனாகப்பட்டவரை பெருமைப்படுத்தி பேசணும். கணவரை பெருமைப்படுத்தி பேச வேண்டும் சொன்னார். இது கல்வி சிறந்த ஒரு தாய்நாடு. சொந்த கணவனுடைய திருப்புகழை பாடு எடுத்து பாடு. அது மட்டுமா எப்ப ஆவாதும் அறிவாதும் பெண்ணாலே நானே சொன்னேன் என்று கர்வம் கொள்ளாதே. மனிதன் அழிய போறதும் பெண்ணால, மனிதன் அழிவு போறதும் பெண்ணால, அழிய போறதும் இந்த உலகம் உண்டானது ஒரு பெண்ணால். பெண்ணால் ஆகாயம் ஒரு பெண்ணு, ஆகாயம் ஒரு பெண்ணு, இந்த பூமி ஒரு பெண்ணு, ஒரு பூமி பெண்ணு, உண்ணுகிற சாதமும் ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணு, உறங்குகின்ற மூதேவி ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணு, செலவு பண்றமே பணம், பணம் அதுவும் ஒரு பெண்ணு, காசு பணம். ஆமா. ஆனால் நதிகள் ஓடுகிறதே பெண்ணு, பெண்ணு. இந்த பெண்களுடைய மத்தியில தான் ஆண் மகன் குடும்பம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவளுக்கு புதுபாலத்துல இருந்து வந்தாங்களா கூத்தாடி பொம்பளை தாண்டி பெருசா பேசுறாங்க அப்படி என்று கெருவ இருக்க கூடாது. இருக்க கூடாது. பெண்ணாக தம்பி ஒன்ன 100 ஆக்கி 100 1000 ஆக்கி 1000 லட்சம் ஆக்கி லட்சத்தை கோடி ஆக்குறதும் பெண்ணுதான். அதே பெண்ணு நினைத்தால் ஒரு கோடியாக இருந்தாலும் ஒரு 10 நாளையில கொண்டு பூராத்தையும் வாங்கி சாப்பிட்டு பூரா வயல கடையில வாங்கி தின்னுட்டு சூத்திரம் அழியக்கூடியது ஒரு பெண்ணால். அதுதான் சொன்னார். ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு ஆனால் கெருவம் இருக்க கூடாது. கோடீஸ்வரர் மகளாக இருந்தாலும் கோமலாண்டிய திருமணம் செய்தாலும் ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டவளாக குடும்பம் செய்யணும். கணவருக்கு கட்டுப்பட்டவளாக குடும்பம் செய்ய வேண்டும். கணவருக்கு கட்டுப்பட்டு குடும்பம் செய்ய வேண்டும். என்னதான் இருந்தாலும் முன்னுரிமை ஆண் மகனுக்கு தான். கண்டிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது. ஆண் மகனுக்கு முன்னுரிமை. ஆமா. ஆனா நீ அம்மா பேரு கோடீஸ்வரம் மகளாரி மூட்டை மூட்டையா பணம் எடுத்துன்னு வா, கொண்டு வா, ஒரு கிலோ கணக்குல பவுன் போட்டுன்னு வா, அதெல்லாம் பெரிதாக பேசக்கூடாது. கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக குடும்பம் செய்யணும், குடும்பம் பண்ண வேண்டும். ஆவதும் பெண்ணால் மனிதன் அழிவதும் பெண்ணால். ஆனா கெரும இருக்க கூடாது. அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டணும். எப்படிமா இந்த கற்பு என்றால் ஒரு கண்ணாடி, அதை கண்ணாடி விட்டால் முன்னாடி ஒரு கண்ணாடி கையில வச்சுக்கிறேன். ஆமா. அந்த கண்ணாடி கை நழுகி நம்ம கீழே விட்டுறோம். ஆமா. அந்த கண்ணாடி என்ன ஆகும்? அப்படியே விரிச்சிக்கும். பற்றை கயிற்று கம்மியாட்டி எங்க விரிச்சிக்கும்?
அது மாதிரி நாக்கி கை நழுவி கீழே விட்டால் கண்ணாடி உடைந்து விடும். ஆமா ஆமா அப்படி உடைந்தால் அந்த கண்ணாடி எடுத்து மறுமுறை அதை ஒட்ட வைக்க முடியாது. உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்சது தூக்கி அப்புறம் போடணும். அதுபோல் இந்த கற்பு என்பதை ஒரு கண்ணாடியை வண்ணமாக நம்ம பாதுகாக்கிறோமோ அதுபோல் கற்பை பாதுகாத்து கட்டிய கணவருக்கு முட்டை அர்ப்பணிக்க வேண்டும். ஆத்தானுக்கு சொந்தம் இல்லை அந்த கற்பு, கிடையாது. கணவருக்கு மட்டும்தான் சொந்தம். கட்டில கணவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுபோல் இந்த கற்பையாகப்பட்டது ஒரு கண்ணாடியை வண்ணமாக பாதுகாக்கிறோமோ அதுபோல் பாதுகாத்து கணவருக்கு கட்டுப்பட்டு கணவருக்கு கற்பை அர்ப்பணித்து இன்ப சுகத்தில் சந்தோஷப்படுத்தி கணவரை பெருமைப்படுத்தக்கூடிய நாடு கல் சரணாலூர். சாட்டா சொன்ன சன்னாவூர். என்ன ஊரு? சன்னாலூர். சாட்டா சொன்னா